ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது மாதிரி எலக்ட்ரிக் போர்டில் வந்து இண்டிகேட்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த எலக்ட்ரிக் போர்டை வந்து நம்ம கழட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த எலக்ட்ரிக் போர்டை கழட்டி அதை தலைவலக்க திருப்பி வச்சுருக்கோம். இங்கே வந்து ஒரு சாக்கெட், ஒரு சுவிட்சு, ஒரு சாக்கெட், ஒரு சுவிட்சு, ஒரு சாக்கெட், ஒரு சுவிட்சுன்னு இருக்குது. நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து சுவிட்சை எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம இண்டிகேட்டர் செட் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கு வந்து சுவிட்சுக்கு வந்து கண்ட்ரோல் வந்து நம்ம இதில் கொடுக்க போகிறோம். வாங்க கனெக்ஷன் பண்ணுறதை பார்க்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சுவிட்சை வந்து நம்ம வந்து கழட்டிட்டு இந்த சாக்கெட்டுக்கு வந்து இந்த சுவிட்சை ஆன் பண்ணாலே இந்த இதுக்கு பவர் வர மாதிரி செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நம்ம சுவிட்ச் இருந்தது, நம்ம எடுத்துகிட்டு இப்போ இண்டிகேட்டர் போட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சுவிட்சு ஆன் பண்ணால் இதுக்கும் சப்ளை போகிற மாதிரியும் இதுக்கும் சப்ளை போகிற மாதிரியும் நாம் இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல சுவிட்ச் இருந்திருக்கும். அந்த சுவிட்சு வந்து சுவிட்ச் ஆன் பண்ணால் இங்கே சப்ளை வர மாதிரி இருந்திருக்கும். நம்ம அதனால் இந்த சுவிட்சிலேருந்து இங்கே சப்ளை வர மாதிரி செட் பண்ணுங்கனால இப்போ இந்த ஒயரை எடுத்துகிட்டு போய் நேராக இந்த சுவிட்சில் மேலே வந்து ஜாயின் பண்ணிடணும். சுவிட்சில் மேலே ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் இதுக்கு சப்ளை வரும், இதுக்கும் சப்ளை வரும் அதே நேரத்தில். இப்போ நான் இண்டிகேட்டருக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இண்டிகேட்டருக்கு அந்த மெயின் சப்ளைலேருந்து வர்ற 2 ஒயரு டைரெக்டாக அப்படி சொருவிட போகிறோம். இப்போ ஒயரிங் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனை வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த சுவிட்சில் இருந்ததை எடுத்துகிட்டு இங்கே இண்டிகேட்டர் செட் பண்ணிட்டு இங்கேருந்து லைன் எடுத்துகிட்டு போய் இந்த சுவிட்சோட டாப்பில் கொடுத்துட்டோம். அதாவது சுவிட்சை போட்டால் இங்கேருந்து லைன் வந்து இங்கேயும், அதே நேரத்தில் இங்கேருந்து லைன் வந்து இந்த சாக்கெட் 2 சாக்கெட்டுக்கும் ஒரே சுவிட்சுங்கிற மாதிரி செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்து இந்த இண்டிகேட்டர் கனெக்ஷன் மட்டும்தான் இருக்குது. இந்த இண்டிகேட்டர் வந்து எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுங்கிறத வாங்க பார்க்கலாம். லைன் நியூட்ரல் வந்து இதில் கொடுத்துட்டு இந்த சுவிட்சுக்கு வர லைன் எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக லைனில் கொடுத்துடணும். லைனையுமே இந்த சுவிட்சுக்கு வர லைனையும் டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் லைனில் கொடுத்துடணும். நியூட்ரல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நியூட்ரல் டேரெக்டாக கொடுத்து இங்கேருந்து ஒரு லூப் எடுத்து இதில் கொடுத்தா போதும். நான் ஒன்று சொன்ன மாதிரி இதிலிருந்து ஒரு லூப் எடுத்துகிட்டு வந்து இதில் கொடுத்துட்டோம். இப்போ வந்து இண்டிகேட்டருக்கு வந்து லைன் நியூட்ரல் இந்த மெயின் ஒயர்லேருந்து வர்றதை டைரெக்டாக கொடுத்துட்டு அதிலிருந்து நியூட்ரல்லேருந்து ஒரு லூப் எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த சாக்கெட்டோட நியூட்ரலில் கொடுத்துருக்கோம். இந்த சுவிட்சிலேருந்து வர்ற இந்த லைன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த லைனில் கொடுத்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாக்கெட் வந்து இப்போ வந்து இந்த சுவிட்ச் போர்டு எடுக்குதா இல்லையாங்கிறத நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம் வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த போர்டை வந்து நம்ம ஸ்க்ரூவெல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மெயின் சப்ளைலேருந்து லைன் கொடுத்து இப்போ நம்ம வந்து சுவிட்சை போட போகிறேன். சுவிட்சை போடும்போது என்ன இண்டிகேட்டர் எரியுதா இல்லையாங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து இண்டிகேட்டர் எரியுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம டெஸ்டர் எடுத்து செக் பண்ணலாம் வாங்க. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். டெஸ்டர் வைக்கும்போது லைட் எரியுது பாருங்கள். அப்போது லைன் கரெக்டாக வருது, நியூட்ரல் நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் இப்போ இந்த சுவிட்சை தானே போட்டிருக்கோம். இப்போ இதை செக் பண்ணோமா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது செக் பண்ணாலும் நம்ம ஒரே சுவிட்சில் கனெக்ஷன் பண்ணியிருக்கனால அதுவுமே வந்து லைன் கரெக்டாக போயிடுச்சு. நியூட்ரல் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது இந்த சாக்கெட்டுக்கு சப்ளை போய் இந்த லைன் வந்து இண்டிகேஷன் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல சுவிட்ச் இருந்து இந்த இதுக்கு கனெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த சுவிட்சை எடுத்துகிட்டு இந்த இடத்துல இண்டிகேட்டர் செட் பண்ணிட்டு இந்த சுவிட்சை வச்சே இதுக்கும் சப்ளை போகிற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.